கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் சிறுமை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். வழக்கம் போல தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையில் வளர்ந்து அவராக வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்றும் அந்த கல்லறையிலே தான் நாம் நிற்கப் போகின்றோம். காரணம், நம்முடைய கல்லறை வாழ்க்கை மாறியே ஆக வேண்டும். நம்முடைய கண்ணீரின் வாழ்க்கை மாறியே ஆக வேண்டும். அவள் அழுது முன்னால் இருக்கிற ஆண்டவரே தெரியாத அளவிற்கு அவளுடைய துக்கம் அவரை காண முடியாமல் செய்தது. அவளுடைய கண்ணீர் அவரை காண முடியாமல் செய்தது. ஆனால் இயேசு அவளை பார்த்து மரியா என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அவர் பெயர் சொல்லி அழைத்த உடனே மரியாளுடைய கண்கள் திறந்தன. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற கடந்ததே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. கடவுளுடைய ஒரு வார்த்தை போதும், அவருடைய சத்தம் போதும் நம்முடைய இருளை உடைக்கும். கேதுரு மரங்களை முறிக்கும். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்யும். அப்படித்தான் வேதம் சொல்கின்றது. எனவே கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருந்த அந்த மரியாள் தான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், நீ போய் சீஷர்களுக்கு சொல்லு என்று சொல்லி, நான் உயிர்த்து விட்டேன் என்கிற நற்செய்தியை என் சகோதரர்களிடத்தில் சொல்லு என்று சொல்லி அழுத மரியாள் இப்பொழுது ஆண்டவருடைய ஊழியக்காரியாக, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையான செய்தியை சுமந்து கொண்டு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக புறப்பட்டு போனான். அழுதவள் சொன்னாள், ஆண்டவரை தேடி போனேன், நான் அவரை கண்டேன். அழுது கொண்டிருந்த அந்த மகள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறினாள். துக்கத்தோடு கூட இருந்த அந்த மகள் நற்செய்தியின் தூதுவளாக மாறினார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய உனது கண்ணீர் நாளைய சாட்சியாக மாறலாம். இப்பொழுது நீ படுகிற பாடுகள் உனக்கு ஒரு மேன்மையை கொடுத்து, எப்படியெல்லாம் இருந்த உன்னை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பிறருக்கு சாட்சி சொல்லலாம். அன்று மரியாளை பார்த்து கேட்ட அதே கேள்வியை இன்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் பிள்ளையே ஏன் அழுகிறாய்? இந்த வார்த்தை உன்னை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆறுதலான வார்த்தை. நீ இழந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? யாருமே என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? எனக்கு அன்பு செய்ய ஒருவரும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயா? நான் செய்த ஜெபத்திற்கெல்லாம் ஒரு பதில் கூட வரவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையானவர்களே, காலியான கல்லறை தான் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தியதாக இருந்ததை போல இன்று உன்னுடைய வாழ்க்கையில் காலியான காரியங்கள் எல்லாவற்றின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. இயேசு அன்று மரியாளை பார்த்து அழைத்ததை போல இன்று உன்னை அழைக்கின்றார். நம்பிக்கையோடு உன் கண்ணீரை கண்டு உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்த நினைக்கிற கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டிருக்கதான் அந்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி நம்பிக்கையோடு நாளை தொடங்கு. தேவக்கரம் உன்னை தாங்கும், தேவக்கரம் உன்னை நடத்தும். God bless you.